வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல நம்ம முதலாவது பார்க்க போறது கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட இருந்து வந்த அப்டேட் தான். ஸோ ரீசென்ட் டேஸா இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது நல்ல ஒரு கரெக்ஷன வந்து குடுத்துட்டு இருக்கு. ஸோ இத பத்தி நம்மளும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்டின்ட்டு ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். பட் அதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா, இன்னும் எனக்கு வரல. ஸோ ஏன்னா இத டிஸ்கஸ் பண்ணணும்னா டைம் எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும். பட் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலையில இல்ல. இப்ப கேஎன்ஆர்ல என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா, ஸோ கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஹைதராபாத்தில் புதுசாக வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பிரிட்ஜை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் இதோட ஒர்த் அரௌண்ட் ஒரு 319 கோடி அப்படிங்கிற ஒரு மதிப்பீட்டில் இந்த வேல்யூ வந்து இந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதோட பீரியட் டைம் பார்க்கும்போது 24 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த என்ஹெச்ஏஐ இவங்க கூட இருந்த அந்த சிக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 30 இந்த கேஎன்ஆர்சியில் வந்து முடிய போகுது. அதுக்கப்புறம் என்ஹெச்ஐஏயோட டெண்டரில் பார்த்தீங்கன்னா கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கிற ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ இது போக பல ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, கர்நாடகா அண்ட் இந்த கேரளா, அதுக்கப்புறம் ஆந்திரா போன்ற சவுத்தை பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இந்த கேஎன்ஆர் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு 150 அந்த ரேஞ்சு கிட்ட வந்ததுன்னா இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஒரு நல்ல குவான்டிட்டியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். பட் இது வந்து நான் பண்ணுறதுக்காக வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாரும் பண்ண வேண்டாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம திரும்ப டீட்டெயில்டாக என்னென்ன ப்ராஜெக்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டைம் இருந்ததுன்னா ஒரு நாள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டாடா கெமிக்கல் பார்க்கும்போது ஒரு 910 கோடி வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது மித்தாப்பூர், அதுக்கப்புறம் கடலூர். ஸோ இந்த 2 பிளான்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு, அதாவது 910 கோடி முதலீடு பண்ண போகிறாங்க. இதில் 770 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா கடலூரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இந்த சோடா ஆஷ் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை உயர்த்த போகிறதா நமக்கு ஒரு டேட்டா வந்து கிடச்சிருக்கு. பட் இந்த சோடா ஆஷுக்கான ப்ரைஸ் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கரெக்டாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா சைனா கிட்டேருந்து வரக்கூடிய ஓவர் சப்ளை டாடா கெமிக்கல்னால பெரிய அளவுக்கு வந்து மார்ஜின் பண்ண முடியல. ஸோ ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளை பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களாக இந்த டாடா கெமிக்கல் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த டாடா கெமிக்கல் 1000 ருபீஸ்க்கு மேலே இருக்கும்போது சீப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பலரும் பார்த்திங்கன்னா இந்த டாடா கெமிக்கலில் முதலீடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போவும் இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மிகப்பெரிய ஒரு சைட்வே பார்த்திங்கன்னா இந்த டாடா கெமிக்கலில் வந்து ஏற்பட்டிருக்கு. அப்பப்போ வந்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டாடா சன்ஸ் வந்து லிஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்டு இந்த பங்கு ரியாக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ ரியாக்ட் பண்ணுற டைம் நமக்கு நல்ல ஒரு எக்ஸிட் பண்ணுறதுக்கான டைம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்போது இந்த பங்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உச்சக்கட்ட ப்ரெஷரை பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஆனால் பெரிய ஒரு சரிவில்லை. அது வரைக்கும் பலருக்கும் வந்து நிம்மதி. ஆனால் 1000 ருபீஸ்க்கு மேலே சீப் அப்படின்ட்டு வாங்கின பலரும் பார்த்தீங்கன்னா இப்போது 800 கிட்ட வந்திருக்கு. இப்போ வாங்குவாங்களான்னு கேட்டால், ஸோ வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படலை. ஏன்னா ஸோ இந்த டாடா கெமிக்கலோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா ரூ. 1000 மேலே இந்த டாடா கெமிக்கலை சீப் அப்படின்ட்டு வாங்கினவங்களுக்கு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துச்சு. இது நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது, நம்ம தாராளமாக வாங்கலான்ட்டு. ஆனால் ரூ. 800 60 பிஇ கிட்ட வந்து இந்த டாடா கெமிக்கல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒருத்தரோட உதவி வந்து தேவைப்படுது. ஸோ இந்த நிலமையில நம்ம டவுன்வர்ட் ஆவரேஜ் இந்த டாடா கெமிக்கலில் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ பண்ணக்கூடிய ஒரு வேலை. பிஇ ரேஷியோவை பார்த்து நம்ம முதலீடு பண்ணணும்னா ஸோ இந்த டாடா கெமிக்கல் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். என்ன மாதிரியான ஒரு சிக்கலை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் தொடர்ந்து நம்மளும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பிஇ ரேஷியோவை பார்த்து முதலீடு பண்ணாதீங்க அப்படின்ட்டு. பட் பலரும் பார்த்தீங்கன்னா இன்னுமே வேல்யூவேஷன் சீப்பாக இருக்குன்ட்டு பல பங்குகளை துரத்தி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ பட்டா தான் தெரிஞ்சுக்கும் அப்படின்னா ஜாலியாக பட்டு தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போதைக்கு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கலுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் அதுவும் பெரிய ஒரு கரெக்ஷனும் பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல் எல்லாம் வந்து ஏற்படலை. ஸோ இந்த கெமிக்கல் ஸ்டாக்கை இந்த சூழ்நிலையில் வாங்குவதற்கான ஒரு அவசியம் எனக்கு வந்து ஏற்படலை. அதனால் இதை வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட்டக் பேங்க் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ கோட்டக் பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐ அதுக்கப்புறம் இந்த மெஷின் லேர்னிங் போன்ற தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி எஸ்எம்இ லோனை ரொம்ப சீக்கிரமாக வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். அதோட வெயிட்டிங் பீரியடை வந்து நாங்கள் பெரிய அளவுக்கு வந்து கட் பண்ண போகிறோன்ட்டு கோட்டக் பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம நம்பலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இதன் மூலயமா
ஒரு லோன் குரோத்தை கோட்டக் பேங்க் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணுறாங்களாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் வந்து பார்க்கணும். அடுத்தது ஜெரோதா கிட்ட இருந்து ஜெரோதா பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்னன்னா, இப்போ க்ரோ வந்து லிஸ்ட் ஆயிருச்சு. க்ரோவோட பேச்சு தான் பெரிய அளவுக்கு வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதே சமயத்தில் ஜெரோதா பெரிய அளவுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு புரோக்கரேஜ் நிறுவனமாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த FY25ல இவங்களுடைய வருவாய் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் ரெவன்யூ ஒரு 11% இறங்கியிருக்கு. எக்ஸ்பென்ஸ் பார்க்கும்போது ஒரு 3.8% வந்து கூடியிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23% வந்து குறைஞ்சிருக்கு. FY24ல 5496 கோடியா இருந்திருக்கு. பட் FY25ல 4237 கோடியா வந்து குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1200 கோடி கிட்ட இவங்களுடைய லாபம் வந்து டிக்ளைன் ஆனதுக்கான ரீசன். ஸோ செபி ரீசெண்டாக கொண்டு வந்து சில கட்டுப்பாடுகள் F&O வால்யூம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. இது ஜெரோதாக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்ஜினை வந்து குறைச்சிருக்கு. ஸோ லாபமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக குறைஞ்சிருக்கு. அது போக ஸோ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இவங்களுக்கு என்ன அதிகப்படியான ஒரு எக்ஸ்பென்ஸ் போகுது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஸோ சேலரியே அதுவும் வெறும் 3 பேத்துக்கு மட்டும் சேலரி என்னவா போகுதுன்னா, ஒரு 228 கோடி கிட்ட சேலரியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் நிதின் காமத் அண்ட் இந்த நிக்கில் காமத் இவங்க 2 பேரும் மட்டுமே தலா 90 கோடி கிட்ட சம்பளமாக வந்து எடுத்துக்கிறாங்க. அது போக சீமா பாட்டீல் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி கிட்ட வந்து சம்பளமாக எடுத்துக்கிறாங்க. அது போக ஊழியர்கள் பலரும் இருப்பாங்க. ஸோ ஐடி இன்ஃப்ரா ஸ்பெண்ட் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸாக வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் பிராண்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சியிலையும் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நிக்கில் காமத் 90 கோடி ஜெரோதா மூலிமா வந்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ நிக்கில் அண்ட் இந்த நிதின் காமத் 2 பேரும் நல்ல ஒரு சம்பளத்தை ஜெரோதாலேருந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக நிறுவனமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாப வளர்ச்சியை கொண்டுட்டு இருக்கு. அது போக பல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய கேஷ் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 22,000 கோடியை வந்து கடந்து இருக்கு. ஸோ கரண்ட்டாக 22,679 கோடி கேஷ் அண்ட் இந்த பேங்க் பேலன்ஸ் ரெண்டும் சேர்த்துனா இருக்கு. ஸோ அதே மாதிரி ஓவராலாக கரண்ட் அசட் பார்க்கும்போது 35,719 கோடி இருக்குது. ஏன்னா பல இடத்துல இவங்க முதலீடு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டெட் ஃப்ரீ கம்பெனியாகவும் வந்து இந்த நிறுவனம் இருக்குது. கூடவே எபிட்டா மார்ஜினும் இந்த வருஷம் நல்ல பர்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக நல்ல ஒரு ஒரு இடத்துல தான் இந்த ஜெரோதா இருந்துட்டு இருக்கு. பட் என்னைக்கு ஐபிஓ வரும்னு தெரில. பட் ஐபிஓ வந்ததுன்னா நான் கண்டிப்பாக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ ஏன்னா இந்த இடத்துல ஒரு இவங்க வந்து புரோக்கரேஜ் அப்படிங்கிறத தாண்டி பல இடத்துல பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து நல்ல வருமானமும் பார்த்தீங்கன்னா இவங்க ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு இந்த ஜெரோதா பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ பார்ப்போம் என்னைக்கு ஐபிஓ வருதுன்ட்டு. பட் ஐபிஓக்கான தேவை ஜெரோதாவை பொறுத்த வரைக்கும் இல்லை. பட் வரட்டும், வரும்போது இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது எல்இலிலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு $1 trillion கம்பெனியாக உருவெடுத்திருக்கு. அதுவும் இந்த ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு $1 trillion கம்பெனியாக இந்த எல்இலிலி வந்து மாறி இருக்கு. ஸோ எல்இலிலி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. நீங்கள் ஒரு பக்கம் பாருங்கள், நோவோ நார்டிஸ்க் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் எல்இலிலி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ 2 பேத்துக்கும் ஒரே செய்தி தான் வந்துட்டுருக்கு. சொல்லப்போனால் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லீடர்ஷிப் பொசிஷனில் நோவோ நார்டிஸ்க் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட நோவோ நார்டிஸ்கில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் எல்இலிலியில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா ஸோ சம்திங் ஏதோ ஒன்று ஏற்பட்டுட்டு இருக்கு. அதனால தான் வந்து இந்த ஒரு ஏற்றமே வந்து நடந்திருக்கு. பட் நோவா பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வெயிட் லாஸ் ட்ரக்குக்கு ரீசெண்டாக வந்த டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தா, ஸோ இந்த ட்ரம்ப்போட பேச்சின்படி ஸோ 2 பேருமே அவங்களுடைய வெயிட் லாஸ் ட்ரக்கோட காஸ்ட்டை வந்து கட் பண்ணியிருக்காங்க. இது 2 பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பாதகமான ஒரு விஷயம்தான். அப்படி இருந்தும் இந்த எல்இலிலி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பை ஃபேஸ் பண்ணாமல் தான் வந்து ஏறிட்டு இருக்கு. பட் எத்தனை நாட்களுக்கு அப்படின்னு தெரியாது. ஸோ நான் வந்து நோவோ நார்டிஸ்கை ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.